மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இங்க இந்த 1000 வருஷம் அரசாட்சியினுடைய ஆரம்பத்தில் நடக்கிற இந்த நியாய விசாரணையில் ஆண்டவர் வலது பக்கம் இருக்கிற மக்களை, செம்மறியாடு என்று அழைக்கப்படுகிற மக்களை பார்த்து சொல்றாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அது இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அல்லது சபை என்கிற வடிவத்தில் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளான மனிதனிலும் அந்த ராஜ்யம் இருக்கிறது. சபை என்கிற உள்ளூர் சபை என்கிற வடிவிலும் அது இருக்கிறது. ஆனால் அது முழுவதும், உலகம் முழுவதும் பரவி உலகத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரு நிலைமை இந்த 1000 வருஷ அரசாட்சியில் தான் வருகிறது. என்னுடைய பல தியானங்களில் இந்த நிலைமைகளை, இந்த கட்டங்களை நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்ல போவதில்லை. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சியில ஒரு நல்ல பதவி, நல்ல பட்டம், நல்ல கௌரவம், நல்ல பலன் கிடைக்கிறது. இந்த ராஜ்யம், 1000 வருஷ அரசாட்சி, அதுதான் ராஜ்யத்தினுடைய வெளிப்புறமாக காணப்படுகிற ராஜ்யத்தினுடைய முதல் கட்டம். 2வது கட்டம் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அதை குறித்து சொல்லும்போது, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். உலகம் உண்டானது முதல் இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இப்ப எவ்வளவு ஒரு ஆயத்தம் பாருங்கள். 1000 வருஷ அரசாட்சிக்கு உலகம் உண்டானது முதல் அதை ப்ரிப்பேர் பண்ணுகிறார் ஆண்டவர். இது ஒரு உலக பிரகாரமான, ஒருவேளை எதிர்மறையான ஒரு தகவல் தான். இந்த வைன் என்று அழைக்கப்படுகிற மதுபானம், அது சில மதுபானம் 150 வருஷம் அதை புதைச்சி வச்சிருப்பாங்களாம். அது எத்தனை வருஷம் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளோ அதுக்கு விலை அதிகம். ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் முன்னால் அந்த வைன் பாட்டில் புதைச்சி வச்சிருந்தாங்கன்னா, அந்த வைனை புதைச்சி வச்சு, என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் மரத்தினால் ஆன பீப்பாயில் அதை போட்டு ஊற்றி வச்சு, அதை சீல் வச்சு பூமிக்கடியில் புதைச்சிருவாங்க. 60 வருஷம், 50 வருஷம், 150 வருஷம் வரைக்கும். அதை குறித்து நான் ஒரு கட்டுரை வாசித்தேன். 150 வருஷம் வரைக்கும் புதைச்சி வச்சு, அப்புறம் அந்த மர பீப்பாயை வெளியே எடுத்து அதை திறந்து பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க. ஒரு பாட்டில் விலை பல லட்சம் இருக்குமா. 50 வருஷம் தாண்டி விட்டாலே லட்சக்கணக்கில் போயிடுது ஒரு பாட்டில் விலை. அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு போதையை கொடுக்கக்கூடிய ஒரு பானத்தை 150 வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தன் ஆயத்தம் பண்றான். 50 வருஷம் அப்படி ஆயத்தம் பண்றான். ஆனா நம்முடைய தேவனோ உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனா அக்கினி கடலை குறித்து அப்படி சொல்லப்படலை. 41ஆம் வசனம் அதே மத்தேயு 25ல், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவருக்கு சபிக்கப்பட்டவர்களை, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நித்திய அக்கினி அதுவும் ஆயத்தம் பண்ணப்பட்டது தான், திடீர்னு பற்ற வைக்கிறது இல்லை. ஆண்டவர் எதையும் அவர் திடீரென்று செய்வது நமக்கு தான் திடீர்னு தெரியுமே தவிர, அவர் திடீர்னு ஒன்று செய்யறதுக்கு நீண்ட கால ஆயத்தம் பண்றார்.
யோவான் 14 அதிகாரத்திலையும் அவர் சொல்றாரு, உங்களுக்கு என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நான் உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்கு மட்டும் தனியா ஒரு நகரத்தை புதிய வானம் புதிய பூமியில அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். புதிய எருசலேம் கிடையாது. புதிய எருசலேம் யாக்கோபினுடைய பிள்ளைகள்ல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள உயிர்த்தெழுந்தவர்களுக்கு புதிய எருசலேம். புதிய எருசலேம் அல்லாதபடி இன்னொரு நகரம் உண்டு. அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்காக மாத்திரம் ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நித்திய அக்கினி அப்படிதான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி. அது பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது தான். ஆனா இந்த நியாய தீர்ப்புல அல்லது இந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய முதல் விசாரணையில இது நித்திய நியாய தீர்ப்பு கிடையாது. அது அப்போது அதை குறித்து பின்னால் இன்னொரு தியானத்திலே கொஞ்சம் நான் விளக்க போறேன். ஆண்டவர் அதையும் அவர் ஆயத்தம் பண்ணி தான் இப்போதே எப்ப ஆயத்தம் பண்ணாருன்னு தெரியல. அது சில நாட்களில் ஆயத்தம் பண்ணப்பட்டதா, சில மாதங்கள் ஆச்சா, சில வருஷங்கள் ஆச்சா தெரியல. இப்ப ஆண்டவர் எதையும் ஆயத்தம் பண்ணுகிறவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சுட்டி காட்டி நிறைவு செய்கிறேன். எபேசியர் 1:4 இவ்விதமாக சொல்கிறது, உலக தோற்றம் முதல் அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர் 1:4 சொல்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னால மனுஷனே கிடையாது. மனுஷனே இல்லாத போது அவர் தெரிந்து கொண்டார். ஆதாமே இல்லை. இன்னும் சொல்ல போனா உலக தோற்றத்துக்கு முன்னால அவர் முதல் உலகத்தை படைத்து முதல் பூமியையும் வானத்தையும் படைத்து லூசிபர் கையில் தான் கொடுத்தார். அவன் பாவம் செய்து அதனால இந்த பூமி அழிக்கப்பட்டு அது எத்தனை வருஷமோ தெரியல, ஒரு பெரிய இடைவெளி உண்டாகி அதுக்கப்புறம் ஆதாம படைச்சி அவரு வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலேயே, ஆதாம சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலேயே, ஆதாமுக்கு முந்தைய உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலேயே எத்தனையோ வருஷம் கழிச்சு, எத்தனையோ நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு பிரைட் கெனடின்னு ஒருத்தன் பறப்பான், அவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று அவர் அப்பவே முடிவு பண்ணிட்டார். இப்ப எவ்வளோ ஒரு திட்டமிடுதல் பாருங்க. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப கிறிஸ்து என்கிற ஒரு நிலைமை கிடையாது. அவர் தேவனுடைய வார்த்தையா தான் இருந்தார். தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவாக வந்து பிறப்பார். அந்த கிறிஸ்துவுக்குள் நான் இவனை தெரிந்து கொள்வேன் என்று அப்போதே அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய முன் அறிவு, அவருடைய முன் திட்டமிடுதல். எதுக்காக தெரிந்து கொண்டார்? உன்னையும் என்னையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. நம் அன்பாய் இருப்பதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவ்வளவு நாம் அன்பாய் இருப்பதற்கு, நாம் அன்புள்ளவர்களாய் விளங்குவதற்காக அவர் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால திட்டமிட்டு அதற்கு பல ஆயத்தங்களை செய்திருக்கிறார். நாம் அன்பு இல்லாதவர்களாய் போய்விட்டால் அதுக்கு பல காரணங்களை நாம சொல்றோம். சுத்தி இருக்கிறவெல்லாம் சரியில்லை. நான் ஒரு பிரபலமான ஒரு பாடகர், கிறிஸ்தவ பாடகர் தான், ஆவிக்குரிய பாடகர் தான். அவருடைய பேட்டிய ஒரு டிவியில பல மணி நேரம் அதை யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. டிவியில் வெளியிட்டப்போ நான் கேட்கல, ஆனால் அதை நான் கேட்டேன்.
கேட்டபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அவருக்கு அந்த பாடுகிற கிருபை, பாடல் இயற்றுகிற கிருபை இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது என்ன, நான் சந்தித்தவங்கள அநேகர் அன்பு இல்லாதவங்க. அத்தனை மணி நேரம் பேட்டியை 2 வரியில் சொல்கிறதா இருந்தால் சொல்லிடலாம். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த உறவினர்கள், ஊழியக்காரங்க, விசுவாசிங்க உள்ளிட்ட எல்லாரும், ஒரு சிலரை தவிர எல்லாரும் அன்பு இல்லாதவர்கள். ஆகவே நானும் அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது இல்லை. யார் ஒரு சிலர் என்கிட்ட அன்பா இருந்தவங்க கிட்ட தான் நான் அன்பா இருக்கிறேன். அதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆண்டவர் நம்மை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தெரிந்து கொண்ட இதற்காக யூடியூப்பில் நீ ரொம்ப பிரசங்கம் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்களை நீ சென்று அடையணுன்றதுக்காக அவர் பிரைட் கென்னடியை தெரிந்து கொள்ளலை. அல்லது அந்த பிரபலமான பாடகரை நீ 24 மில்லியன் வியூஸ் உனக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவர் தெரிந்து கொள்ளல. அன்பா இருக்கிறதுக்காக தெரிந்துகிட்டார். நான் ஒரு அன்புள்ள மனிதனா இந்த உலகத்துல வாழணுன்றதுக்காக தான் தெரிந்து கொண்டார். அதுதான் முக்கியமான நோக்கம். அதான் முழு முதல் நோக்கம். நாம் அன்புள்ளவர்களாய் வாழ்ந்தால் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலையும் போய், அது அன்பின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலையும் போய் நாம் சேர்வோம். ஆமென்.